ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் மிஸ்டே பிரேம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஷின்லிமோட கான் டெக் தான். இந்த கான் டெக் எப்படி மேக் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நம்மளுக்கு ஃபுல் டெக் தேவைப்படாது. இதிலேருந்து நம்ம ரெண்டு கார்டு மட்டும் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ என்ன பண்ணணுன்றதை நீங்களே பாருங்கள். ஃபர்ஸ்ட் இந்த கார்டை நம்ம 2 பீசஸாக கட் பண்ண போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு சைடு கட் பண்ணிடலாம். அண்ட் செகண்ட் இந்த சைடையும் கட் பண்ணிடலாம். அண்ட் இதோட சைஸ் பார்த்திங்கன்னா ஒரு மொத்த டெக்குமே நம்மளோட கையில் இருந்தால் எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த சைஸில் தான் நம்ம கட் பண்ண போகிறோம். ஓகே, கட் பண்ணியாச்சு. இப்போது இது 2 சைடுக்கு தேவையான பீசஸ். ஒரு சைடு கொஞ்சம் எக்ஸஸாக இருக்குது. ஸோ அதனால் இந்த சைடை நம்ம கட் பண்ணிடலாம், எக்ஸ்ட்ரா இருக்கிறத. ஓகே ஓகே இப்போது கட் பண்ணியாச்சு. கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. ஓகே, இது இந்த சைடு கரெக்டாக ஃபிட் ஆகிடுச்சு. ஓகே, அதே மாதிரி இது கண்டிப்பாக கரெக்டாக வரும். ஓகே, இப்போ 2த்தையும் ஒட்ட போகிறோம் டேப் போட்டு. ஓகே ஓகே நம்ம உள்பக்கமாக தான் ஒட்ட போகிறோம். ஏன்னா அப்போ தான் நார்மலாக ரிலீஸ் பண்ணும்போது ஒரு அப்பியரிங் டெக் எப்படி வருமோ அந்த மாதிரி ஓப்பன் ஆகும். கரெக்டாக ஒரு டெக் ஷேப்பில் அப்படி மெயின்டைன் ஆகும். ஸோ இப்போ 2த்தையும் நம்ம டேப் போட்டு ஒட்ட போகிறோம். ஓகே ஓகே ஒட்டியாச்சு. இந்த சைடு ஒட்டியாச்சு. ஓகே, அதே மாதிரி டாப் வியூ, ஃப்ரண்ட் வியூவும் அதே மாதிரி ஒட்டணும். ஓகே, இது சைடு வியூ. ஓகே, ஃப்ரண்ட்டில் இருக்கிற அந்த பீசஸையும் எடுத்து ஒட்டிடலாம். ஓகே, ஒட்டும் போது கரெக்டாக ஒட்டுங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆச்சுன்னா எக்ஸ்ட்ராவாக இருக்கிற பீசஸை கட் பண்ணிக்கோங்க கார்டை. அப்படியெல்லாம் சரியாக அது க்ளோஸ் ஆகாது, அதுக்காக தான் சொல்கிறேன். ஓகே, இப்போதைக்கு கான் டெக் ரெடி ஆகிடுச்சு முக்கால்வாசி. அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்றதை சொல்ல போகிறேன், நல்லா வாட்ச் பண்ணுங்கள். ஓகே, கான் டெக் ரெடி ஆகிடுச்சு முக்கால்வாசி. இப்போது எப்படி இது சைடில் 2 பீசஸ் மேலேயும் நாம் பேப்பர் ஒட்டணும். ஓகே, ஒயிட் ஷீட் ஏதாவது இருந்துன்னா ஒட்டிடுங்க. ஓகே, அதுக்கப்புறம் அதில் ஒரு டோட்டல் டெக்கோட ஃபீல் வரணும்னு சொல்லிட்டு நான் பென்சிலில் மார்க் பண்ணியிருக்கேன். பென்சிலில் நம்ம இந்த மாதிரி லைன்ஸை நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம்னா பார்க்குறதுக்கு ஒரு ஃபுல் டெக் ஆஃப் கார்ட்ஸ் மாதிரியே இருக்கும். ரைட், இப்போ பார்த்திங்கன்னா எப்படி தெரியுது, ஒரு ஃபுல் டெக்கை நான் வச்சுன்னு இருக்கிற மாதிரி தெரியுது. அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது ஸ்டேஜ் மேஜிக்கில் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஸ்டேஜில் இருந்து பார்க்குறவங்களுக்கு, ஸ்டேஜ் கீழே இருந்து பார்க்குறவங்களுக்கு எந்த ஒரு டவுட்டும் வராது. ஸோ இதை யூஸ் பண்ணி தான் ஷின்லிம் நிறைய மேஜிக் ட்ரிக்ஸை பண்ணியிருக்காரு. ரைட், ஸோ ஷின்லிமோட ஒரே ஒரு ட்ரிக்கு தான் இது. இன்னும் நிறைய மேஜிக் ட்ரிக்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ட்ரிக்ஸ்லாம் நீங்கள் கற்றுக்கணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட், ஓகே காய்ஸ், இது எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாட்டமில் ஒரு கார்டை நான் வச்சுருக்கேன். அந்த கான் டெக் அந்த கிமிக்கை நம்ம மேலே வச்சிடலாம். ரைட், ஸோ இப்போதைக்கு பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் டெக் ஆஃப் கார்ட்ஸ் மாதிரி இருக்கும். ரைட், ஃபுல் டெக் ஆஃப் கார்ட்ஸை நம்ம எப்படி மறைக்கிறது, கண்டிப்பாக ரொம்பவே சிம்பிள் தான் இது. ஏன்னா நம்மளுக்கே தெரியும் இந்த கிமிக் எப்படி ஒர்க் ஆகுதுன்றது. ரைட், அப்படியே லைட்டாக ஒன்றும் இல்லை, அந்த கிமிக்கை நம்ம கொலாப்ஸ் பண்ணி டோட்டலாக அப்படியே ப்ரெஸ் பண்ணால் போதும், எல்லாமே கரெக்டாக ஒரு சிங்கிள் கார்டு மாதிரி ஆகிடும். ரைட், இப்போ பார்க்குறதுக்கு சிங்கிள் கார்டு மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோதான் ஷின்லிமோட கான் டெக் நீங்கள் கற்றுக்கிட்டாச்சு. ரைட், அதுக்கப்புறம் ஷின்லிமோட அப்பியரிங் டெக் எப்படி பண்ணுறது, இது 2மே ஒரே கேமிக் தான். ரைட், இப்போ நீங்கள் இதை ரிலீஸ் பண்ணிங்கன்னா
ஓகே, லாஸ்ட் கார்டை நீங்கள் ரைட் கையில் எடுத்துருங்க. அண்ட் தென் இப்போ ரிலீஸ் பண்ணிங்கன்னா ஃபுல் டெக் ஆஃப் கார்ட்ஸ் அப்பியர் ஆகிற மாதிரி இருக்கும். இதுதான் ஷேன்லிமோட கான் டெக் அண்ட் அப்பியரிங் டெக். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் மீ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.